நமக்கே தெரியும் சினிமாவில் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு. ஒரு ஹீரோவும் இயக்குனரும் ஹீரோயினும் இணைஞ்சு அந்த படம் ஹிட் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் அந்த கூட்டணி இணைவாங்க. பல உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா தப்பி தவறி கூட அந்த ஹீரோவோட அந்த இயக்குனரோ குறிப்பாக ஹீரோயினோ பார்த்தீங்கன்னா இணைய விடவே மாட்டாங்க. அந்த ஹீரோவும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இப்போது அதுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டாவாக அமைஞ்சிருக்கு ஜனநாயகன் படத்தில். ஆக்சுவலி நமக்கே தெரியும் தளபதி விஜய் தான் அந்த படத்தோட ஹீரோ. வினோத் தான் அந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின் பூஜா ஹெக்டே அப்படிங்கிறது தான். ஏன்னா பூஜா ஹெக்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முகமூடியில் அறிமுகமாகி ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தெலுங்குக்கு புறப்பட்டு போய் அங்கே ஜெயிச்சு அதுக்கப்புறம் தமிழில் ரீஎன்ட்ரி ஆனாங்க. ஆனாலும் கூட ரீஎன்ட்ரியான நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக அடித்த பீஸ்ட் படம் சரியாக போகலை. சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு. பூஜா ஹெக்டேக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே உருவாச்சு. எல்லாம் ஓகே தான். ஆனாலும் கூட பூஜா ஹெக்டே அடித்த படம் ஓடலை அப்படிங்கிறதா விஷயம். இப்போது மீண்டும் ஜனநாயகனில் அதே ஜோடியை பீஸ்டில் ஃப்ளாப்பான ஜோடியை தனக்கு ஜோடியாக நியமிச்சிருக்கார் தளபதி விஜய். ஸோ இதை எல்லாரும் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் நிறைய பேர் பாராட்டியும் தள்ளிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோயின் இந்த படத்தில் உள்ளே வந்திருக்காங்க. அதை பார்த்தவங்களுக்கு இன்னும் அதிகமான ஷாக். அந்த ஹீரோயின் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம உலகநாயகன் கமலஹாசனின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான். ஸ்ருதிஹாசன் இந்த தளபதி 69 என்கிற ஜனநாயகன் படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் என்ன தான் அரசியல் கதை அப்படின்னு சொன்னாலும் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை அப்படின்னும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எது எப்படியோ ஸ்ருதிஹாசன் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ஸ்ருதிஹாசன் வந்ததை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே புலி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. இப்போ இவங்களும் மறுபடியும் வந்துட்டாங்களே அப்படின்னு தான். ஏன்னா பீஸ்ட் ஃப்ளாப்பு பூஜா ஹெக்டே இருந்தாங்க. புலி ஃப்ளாப்பில் ஸ்ருதிஹாசன் இருந்தாங்க. 2 ஃப்ளாப்பான ஹீரோயின்களையும் தனக்கு ஜோடியாக மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கார் அப்படின்னா என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு பீதிக்கு உள்ளாயிருக்காங்க அவருடைய வட்டத்தை சார்ந்தவர்கள் ரசிகர்கள். ஆனாலும் கூட நல்ல கதை திரைக்கதை கதாபாத்திரம் அமைஞ்சா இந்த மாதிரியான நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் தளபதி விஜயோட ஸ்டைலாக. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடையப் போகுதா இல்லையா என்று.